ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 20ஆம் தேதி நடக்கக்கூடிய கிரக நிலை மாற்றத்தால் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத மாற்றங்கள், எதிர்பார்க்காத திருப்பங்கள் கண்டிப்பா நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இதனால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன மாற்றங்கள் நடக்க போகுது, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்ள போகிற அந்த விஷயங்கள் என்ன மாதிரி சம்பவங்களை நீங்க கண்கூடாக பார்க்க போறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா தெரிந்து கொண்டு பயனடைங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த மே 20ஆம் தேதி கிரக நிலை ஆட்டத்தால் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டம் கன்னி ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவசர முடிவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எந்த மாதிரி முடிவுகளை நீங்கள் பொறுமையாக எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. ஸோ கன்னி ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கான ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த மே 20ஆம் தேதிக்கு பிறகு நிலவக்கூடிய கிரகங்களின் நிலை உங்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு சூழலை காட்டுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால உங்க வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களை மட்டுமே உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலும் எதிலுமே நீங்க நிதானமாக இருப்பது அவசியமாகவே சொல்லப்படுது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில இந்த விஷயம் சாதகமாக நடக்குது அப்படின்னு நீங்க அலட்சியமா இருக்கவே கூடாதுங்க. ஸோ சாதகமாக தானே நடக்குது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்க கண்டிப்பாக அலட்சியமா இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க நிதானமும் பொறுமையும் கடைபிடிப்பது அவசியம். அதே போல கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த பல மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். மே 20ஆம் தேதி கிரக நிலை காரணமாக குடும்பம், திருமண வாழ்க்கை, காதல் மற்றும் வேலை, தொழில், வருமானம் இந்த எல்லா விஷயங்களிலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நடக்க போகுது. எந்த விஷயத்துல நீங்க கூடுதல் கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கிறத அவசியமாகவே நீங்க தெரிந்து கொள்ளுங்க. ஸோ இந்த காலகட்டத்துல கிரக நிலைகள் அடிப்படையில என்னென்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய பயிற்சி காரணமாக கன்னி ராசி நேயர்களுக்கு செலவுகள் உண்டாகும், அதுபோலவே அதிர்ஷ்ட குறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால பணம் சார்ந்த விஷயத்துல நீங்க கவனமாக பணத்தை கையாளுவது முக்கியமாகவே சொல்லலாம். புதனுடைய பயிற்சி காரணமாக நிம்மதி, தெளிவு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். அதுபோலவே சுக்கிரனுடைய பயிற்சி காரணமாக தொழில் வளர்ச்சி, பண வரவு உங்களுக்கு நன்றாக இருக்கலாம். இதுவரை தொழில பார்த்தீங்கன்னா நிறைய சர்க்கிள்களை நீங்க சந்தோஷ வந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பண ரீதியாக எந்த குறையுமே இருக்காது அப்படின்னே சொல்லலாம். குரு பயிற்சி காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நடுநிலையான ஒரு பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. செவ்வாயுடைய பயிற்சி காரணமாக கன்னி ராசி நேயர்களுக்கு கவனம் தேவை, உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு பாதிக்கலாம், இதனால செலவுகளும் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக செயல்படணும். சனி பயிற்சி காரணமாக நடுநிலை மாற்றங்கள் ஏற்படும். ராகு பயிற்சி காரணமாக சாதகமான மாற்றங்கள் ஏற்படும், அது போலவே திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகலாம். கேது பயிற்சி காரணமாக இந்த காலகட்டம் முழுமையாகவே உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பொதுவாகவே கன்னி ராசி நேயர்களுக்கு மே 20ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பண வரவில் சுத்திகரமான மாதமாக உங்களுக்கு இருக்கலாம். அதாவது குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் பண வரவுல நீங்க எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உங்களுக்கு அமையலாம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வீண் விவாதங்களையும் முன் கோபத்தையும் நீங்க தவிர்ப்பது அவசியமாகவே சொல்லப்படுது. தொழில் ரீதியாக பாத்தீங்கன்னா நிலைத்தன்மை ஏற்பட்டால் கூட அவசரமாக எந்த மாற்றத்தையுமே நீங்க செய்ய முயற்சிக்கவே கூடாதுங்க. ஸோ இந்த மாதிரி தொழில் ரீதியாக இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கையாளுவது முக்கியமாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக இருக்கணும். ஸோ இந்த காலகட்டத்தில் அதாவது மே 20ஆம் தேதி கிரக நிலை காரணமாக பண மற்றும் பொருளாதார ரீதியாக கன்னி ராசி நேயர்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த சில வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயத்துல நீங்க நிறைய மாற்றங்களை சொந்தத்தை வந்திருக்கலாம். கடந்த சில வாரங்களாக பார்த்தீங்கன்னா இழுபறியாக இருந்த பணவரவு மற்றும் பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா இந்த மே 20ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு திருப்திகரமாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. வராமல் இருந்த கடன் கூட இந்த நேரத்துல வசூலாக கூடிய ஒரு சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். குடும்பத்தில் வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும்.
மற்றும் தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழல் இந்த நேரத்தில் உங்களுக்கு காத்திருக்குங்க. கன்னி ராசினியர்களுடைய தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயத்துல இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகம் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மே 20ஆம் தேதிக்கு பிறகு கன்னி ராசினியர்களுக்கு எல்லாமே சாதகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால தொழில் ரீதியாக சுக்கிரனுடைய பேச்சு காரணமாக திடீர் வளர்ச்சியை நீங்க பார்க்கலாம். இதனால நிறைய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய யோகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உத்தியோகத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கன்னி ராசினியர்களுக்கு மே 20ஆம் தேதிக்கு பிறகு கடைசி வாரத்தில் பார்க்கும் பொழுது அதற்கான முயற்சிகளை கண்டிப்பா நீங்க மேற்கொள்ளலாம். ஸோ எந்த அளவுக்கு நீங்க கடின முயற்சிகளை போட்டு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உத்தியோகத்துல நல்ல மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு பலனை இந்த காலகட்டத்தில் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரத்துல அவசரப்பட்டு இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் நீங்க முயற்சி செய்வது, அலுவலகத்தில் பாத்தீங்கன்னா வாக்குவாதங்கள் ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதாவது மே 20ஆம் தேதிக்கு பிறகு இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யாமல் இருப்பதை உங்களுக்கு நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தள்ளி போடலாங்க. கன்னி ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் அதே போல இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத முக்கியமா தெரிந்து கொள்ளுங்க. இந்த கிரக நிலை ஆட்டத்தின் காரணமாக உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய இந்த சூழல்ல நிறைய விஷயங்களில் நீங்க கவனமாக செயல்படணும் அப்படின்னே சொல்லலாம். செவ்வாயுடைய பயிற்சி காரணமாக கன்னி ராசினியர்களுக்கு திடீரென்று மன அழுத்தம் அல்லது உடல்நல பாதிப்பை கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மன அழுத்தத்தை ஏற்படாமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு முக்கியமாகவே சொல்லப்படுது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில சிறு பிரச்சனை ஏற்பட்டாலுமே இதனால மன அழுத்தம் உங்களுக்கு உண்டாகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கண்டிப்பா கவனமாக பார்த்து கொள்வது அவசியமாகவே சொல்லப்படுதுங்க. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் சாதகமாக இருந்தால் கூட கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதுபோலவே மன நெருக்கடி ஆகியவை உங்களுக்கு உண்டாகலாம். ஸோ இதனால பிரச்சனைகள் வரும்பொழுது குடும்பத்தாருடன் நண்பர்களுடன் பேசி ஆலோசித்து முடிவெடுப்பது உங்களுக்கு நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கையாளலாம். குறிப்பாக எந்த மாற்றங்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்க தவிர்ப்பது பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு முக்கியமாக உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு கன்னி ராசினியர்கள் நடந்து கொண்டாலே உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நிறைய பாதிப்புகளை கண்டிப்பா நீங்க தவிர்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மே 20ஆம் தேதி நடக்கக்கூடிய கிரக நிலை காரணமாக கன்னி ராசினியர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.